ஒரு காலத்துல மழைக்கும் புயலுக்கும் நோய்களுக்கும் சில தெய்வங்கள் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு அறிவியல் கண்டுபிடிச்ச பின்னாடி அந்த தெய்வங்களை எல்லாம் கமுக்கமா ஓரங்கட்டிட்டீங்க. இன்னைக்கு உலகத்தோட தோற்றத்துக்கும் உயிர்களோட தோற்றத்துக்கும் கடவுள் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கேள்விகளுக்கும் நாளைக்கு அறிவியல் காரணம் கண்டுபிடிச்சிரும். ஆனா அப்பவும் நீங்க திருந்த மாட்டீங்க. அன்னைக்கு எந்த விஷயத்துக்கு காரணம் தெரியலையோ அதை பிடிச்சுக்கிட்டு அதுக்கு கடவுள் தான் காரணம், அதுதான் கடவுளுக்கான ஆதாரம்னு சொல்லுவீங்க. இப்படி எப்பெல்லாம் ஒரு விஷயத்துக்கு காரணம் தெரியலையோ அப்பெல்லாம் கடவுளை காரணமா சொல்லிக்கிற ஒரு சில்லியான சந்தர்ப்பவாதம் தான் நாத்திகம். இது நீட்சே காலத்துல இருந்து நாத்திகர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விமர்சனம். ஆனா இதுல ரெண்டு மடத்தனங்கள் இருக்கு. ஒன்னு, மனிதர்கள் அறியாமையில இருந்ததால தான் மழைக்கும் புயலுக்கும் நோய்களுக்கும் தெய்வங்கள் தான் காரணம்னு நம்பினாங்க அப்படிங்கிறது உண்மைன்னு சொன்னா, இவைகள்ல இருந்து தப்பிக்க அவங்க என்ன செஞ்சிருந்திருக்கணும்? வருஷம் 365 நாளும் இந்த தெய்வங்களோட தயவுக்காக பூஜைகள் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? புயல் மழையை தாங்கிறதுக்கு வலுவான கட்டடங்கள், நோய்களை விரட்டுறதுக்கு மருந்துகள் அப்படின்னு அறிவுபூர்வமான தீர்வுகளையும் தேடினாங்க. அப்ப மருந்துகள் மூலமா நோய்களை விரட்டவே முடியும்னு தெரிஞ்ச நம்ம முன்னோர்களுக்கு நோய்களுக்கு இயற்கையான காரணம் இருக்குன்னு மட்டும் தெரியவே தெரியாதுன்னு நம்புறது மடத்தனமா இல்லையா? 2, மழைக்கும் புயலுக்கும் நோய்களுக்கும் காரணம் கடவுள்தான்னு மனிதர்கள் நம்பினாங்க. சரி, ஆனா ஏன் அப்படி நம்பினாங்க? மேகம்தான் மழையை கொண்டு வருதுன்னு அவங்களுக்குலாம் தெரியாதா? இந்த ரகசியமான அறிவு நம்ம தலைமுறைக்கு மட்டும்தான் இருக்கா? முதுமையும் விஷங்களும் கெட்டுப்போன உணவும் கூட நோய்களை கொண்டு வரும்னு அவங்களுக்குலாம் தெரியாதா? இந்த ரகசியமான அறிவு நம்ம தலைமுறைக்கு மட்டும்தான் இருக்கா? உண்மை என்னன்னா, மழைக்கும் புயலுக்கும் நோய்க்கும் காரணம் தெரியாததால மனிதர்கள் தெய்வங்களை காரணமா சொல்லல. நம்ம அறிவுக்குப்படுகிற காரணங்கள் எல்லாம் இந்த விஷயங்கள் எப்படி நடக்குதுங்கிற கேள்விக்கு தான் பதிலே தவிர ஏன் நடக்குதுங்கிற கேள்விக்கான பதில் இல்ல. ஏன் நடக்குதுங்கிற கேள்விக்கு கடவுள் தான் பதில் அப்படிங்கிற தெளிவு ஆத்திகர்களுக்கு எப்பவுமே இருந்திருக்கு. அதனாலதான் அறிவியல் இன்னைக்கு மேலும் மேலும் நுணுக்கமான காரணங்களை கண்டுபிடிச்சாலும் மழைக்காகவும் புயலுக்காகவும் நோய்களுக்காகவும் மனிதர்கள் கடவுள்கிட்ட போகிறத நிறுத்திக்கவே இல்லை. மொத்தத்துல பதில் தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் மனிதர்கள் சொல்லிக்கிற சால்ஜாப்பு தான் கடவுள் அப்படிங்கிறது ஒரு மடத்தனமான விமர்சனம்.